பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் அவர்களை வழிநடத்தி வந்த பாதையை குறித்து இந்த வேத பகுதி சொல்லுகிறது. யாத்திராகமம் 10வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அதன் பின்பகுதி, நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கும் நான் அவன் இருதயத்தையும் அவன் ஊழியக்காரரின் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்துக் கொள்ளப்படும்படியான ஒரு கால சூழ்நிலை வரும் பொழுது பார்வோன் தன்னுடைய இருதயத்தை மிகவும் அதிகமாய் கடினப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாய் வேலை வாங்குகிறான். அது நிமித்தம் அவர்களை மனமடிவு பண்ணுகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் ஏற்படுத்தி தம்முடைய ஜனங்களை மீட்டெடுத்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் 10 விதமான வாதைகளினால பார்வோனை வாதிக்கிறார். ஒவ்வொரு முறையும் பார்க்கும் பொழுது பார்வோன் மறுபடியும் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறான். இந்த 10 முறையும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே கர்த்தருடைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டு கர்த்தரை அதிகமாய் அறிந்து கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையின் வழியாய் அவர்கள் கடந்து செல்வது கர்த்தரை குறித்து அதிகமாய் அறிந்து கொள்வதற்கு, கர்த்தருடைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர்கள் கண்ணார கண்டு அந்த வேத பகுதியில நம்ம மேல் பகுதியை வாசிக்கும் பொழுது தங்களுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அதை சாட்சியாய் அறிவிக்கும்படி கர்த்தர் இப்படியாய் அவர்களை வழிநடத்தினார் என்று நம்ம பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, சத்துருவின் கட்டுகளிலிருந்து மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பலவிதமான கடினமான சூழ்நிலை வழியாய் நாம் கடந்து செல்லும் பொழுது அது கர்த்தரை நாம் அறிந்து கொள்வதற்கும், கர்த்தரை நாம் ருசித்து பார்ப்பதற்கும், அதை நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நாம் சாட்சியாய் அறிவித்து அவர்களையும் கர்த்தருடைய பாதையில நடத்துவதற்கும் அது ஏதுவாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதற்காக தான் பார்வோனுடைய இருதய கடினத்தன்மை என்பதை குறித்து நம்ம இந்த வேத பகுதியிலே பார்க்க முடிகிறது. அநேக கடினமான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுதும் நம் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திற்கு வந்த பிறகு பாருங்க, அவர்களும் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. எபிரேயர் 3வது அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, வனாந்தரத்திலே கோபமூட்டின பொழுதும் சோதனை நாளிலும் நடந்தது போலவும் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வேத பகுதியில வாசிக்கிறோம். அநேக சூழ்நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சோதனை காலகட்டம் வரும் பொழுது நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி நம்ம இருதயத்துல எகிப்திற்கு பின்வாங்கி போகிற ஒரு சூழ்நிலை உருவாகிறது. நம்முடைய வாழ்க்கையில இது கூட கர்த்தர் செய்யலையே, நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், அவருக்காக நாம பல காரியங்களை செய்கிறோமே, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவான கஷ்டம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனாலும் கூட இந்த வேத பகுதியில் நம்ம வாசிக்கும் பொழுது அது கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாய் காணப்படுகிறதா. ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் பாருங்க, கர்த்தர் செய்த நன்மையை அவங்க நினைத்து பார்க்காம இப்படி கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து கொண்டு வந்தார் என்பதை குறித்து அவர்கள் கர்த்தரை குறித்து அவர்கள் தியானிக்காம, கர்த்தருடைய செயல்களை குறித்து கர்த்தர் நிச்சயமாக இப்பொழுதும் நம்மை நடத்துவார் என்று சொல்லாம அவர்கள் கர்த்தரை குறித்து முறுமுறுக்கிற ஒரு சூழ்நிலை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாருங்க, தனக்கு கொடுத்த ஒரே பிள்ளை அது பலியாக ஒப்பு கொடுக்கும்படி கர்த்தர் கேட்ட பொழுதும் அவன் கீழ்ப்படிந்து போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த வேத பகுதியில பார்க்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கும்படி என்று சொல்லப்படுகிறது. அநேக சூழ்நிலைகளில் கர்த்தர் நம்மை சோதித்து பார்ப்பார். நாம் உண்மையா இருக்கிறோமா, எந்த அளவு கர்த்தருடைய காரியங்களில நாம் பலப்பட்டு இருக்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்வதற்காக கர்த்தர் அநேக சூழ்நிலையின் பாதையில பரீட்சையில நம்மை கடந்து செல்ல வைப்பார். ஹல்லேலூயா. நம் ஒவ்வொரு முறையும் நம் கர்த்தருடைய பட்சத்திலே காணப்படுகிறவர்களாய் காணப்படும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம், நம்ம இன்னும் கிறிஸ்துவை இந்த சோதனையின் பாதையிலும் நாம் அறிந்து நம்ம அநேகருக்கு சாட்சிகளாய் காணப்பட முடியும். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ளும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அநேகருக்கு நமக்கு சாட்சிகளாய் கர்த்தர் நம்மை நிறுத்துவார். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் நம்ம கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். தகப்பனே, உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நீங்க எங்களை ரட்சிப்பின் பாதையில நடத்தி அப்பா பாவத்திலிருந்து மீட்டெடுத்து ஆண்டவரே இருளின் காரியங்களிலிருந்து ஆண்டவரே எங்களை விடுவித்து ஆண்டவரே உடைய பிள்ளையாய் எங்களை மாற்றி இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, சோதனை நாளிலும் ஆண்டவரே நாங்க இருதய கடினப்படுத்தாதபடி ஆண்டவரே அப்பா உம்முடைய பட்சத்துல நிற்க ஆண்டவரே நீர் செய்த அற்புதங்களை தியானித்து இப்பொழுதும் கர்த்தர் எங்களை நடத்துவார் என்று கர்த்தா அப்பா உம்மை குறித்து நாங்கள் சாட்சியாய் அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.